யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு புலனாய்வு பத்திரிகை நடத்தக்கூடிய, முக்கியமான புலனாய்வு பத்திரிகை நடத்தக்கூடிய, வாரம் இருமுறை வரக்கூடிய, தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் யாருன்னு உங்களுக்கு புரியும். இல்லைனா நான் சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எம்ஜிஆரை பற்றி ஒரு அரசு துறையில் இருப்பவர் பேசினார் என்பதற்காக திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இதுபோல் நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்னு எழுதுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இல்லை என்ன நீதி? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை நீங்கள் அந்த பதவியிலிருந்து எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணுங்கிறீங்க. என்ன பேசியிருக்கிறாரு? வேறு ஒன்றும் கிடையாது. இவர் அந்த மேடையில் பேசின 3 அம்சம்தான். முதல் அம்சம், நெல்லை ஜெபமணி என்கின்றவர் அவர் சிறைச்சாலைக்கு போயிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ்களில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருக்கிற நான் பேர் சொல்லிட்டேன் பாருங்க, நெல்லை ஜெபமணி. அவர் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எம்.ஆர். ராதாவும் ஜெயிலில் இருக்கிறார். எம்.ஆர். ராதா ஜெயிலில் இருக்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அரசியல் பேசுவாங்க இல்லையா, அந்த அரசியல் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, ஏப்பா கலைஞர் கருணாநிதி, யார் எம்.ஆர். ராதா சொல்கிறாரா, கலைஞர் கருணாநிதி நல்லவனையும் கெட்டவன் ஆக்கிடுவாப்ல. ஆனால் இந்த எம்ஜிஆர் இருக்கிற கெட்டவன் நல்லவன் ஆக்கிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நீங்களே எம்ஜிஆரை சுட்டுட்டு தான் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கீங்க. நல்லா கேட்கணும். எம்ஜிஆரை சுட்டுட்டு ஜெயிலுக்கு வந்து எப்போது 67 தேர்தல் நேரத்தில் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் தந்தை பெரியார் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியாரை தன் வாழ்நாள் தலைவராக ஏற்றுக்கொண்டு கொள்கை மூச்சாக சுவாசிக்கக்கூடிய எம்.ஆர். ராதா சுட்டாருங்கிற ஒரு செய்தி கோர்ட் வரைக்கும் இருக்குது. நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நெல்லை ஜெபமணி அவர்களுக்கு ஆத்திரம். கலைஞரை எப்படி சொல்கிறீங்க? அப்படி உண்மையை தானப்பா சொல்ல முடியும், உண்மையை தான் சொல்கிறேன் நான். அவன் நல்லவனையும் கெட்டவன் ஆக்கிடுவான். ஆனால் இவர் எம்ஜிஆர் இருக்கானே ராமச்சந்திரன் கெட்டவனையும் நல்லவன் ஆக்கிடுவேன் எப்படி சொல்கிறீன்னு கேட்குறாரு. நான் சினிமா பார்த்து சொல்லலப்போ, வேறு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆரை நான் தான் சுட்டேன். கோர்ட்டில் போய் விசாரிக்கும் போது ஆமாம் சுட்டது நான் தான் சொன்னேன். நான் தண்டனை கொடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டு வந்துட்டேன். என் கையில் துப்பாக்கிருந்து சுட்டேன், வந்தேன், அவனும் சுட்டா வந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்ப்பா. எம்.ஆர். ராதா 2 பேரும் ஆஸ்பத்திரி, 2 பேருக்கு ரத்தம் வலியுது. என்னை இங்கிட்டு கூடி தள்ளிட்டு போகிறாங்க, வண்டியில் வச்சு என்னை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் அங்கனக்குள்ளே அப்படி சைடில் இருக்குது. அப்போது எம்ஜிஆரோட அந்த சுடப்பட்ட ரத்தம் அணிந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது கூட்டங்கள் பயங்கரமாக வரக்கூடிய சூழலில் நான் கிராஸ் ஆகிற எம்ஜிஆர் சத்தம் கேட்குப்பா, எப்பா அண்ணன் போகிறாரு, அவரை பாதுகாக்குங்கப்பா, போங்கப்பாங்க. இதை சொன்னது எம்.ஆர். ராதா. இது எல்லாருமே சொல்லுவாங்க. ராதா அண்ணன் போகிறாப்புல, அவர் மூலம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். தான் உயிர் போகும் என்கின்ற நிலையில் தன்னால் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒருவன் ஏன் உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லி அவன் பதறினாயா? ராமச்சந்திர நல்லவன் தானே சொல்லணும். சொன்னது எம்.ஆர். ராதா. இதை இவர் பேசுகிறார். இந்த அரசு துறையில் இப்பையும் இருக்கார். இந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய இப்பையும் இருக்கிறார். இதை கண்டனம் தெரிவித்து எழுதினவங்க இப்பையும் இருக்கிறாரு. இந்த வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவாக இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். இதை சுட்டி காட்டுறார் நெல்லை ஜெபமணியாக இருக்கிறவர். அப்போ இந்த இதழியல் துறையில் பணியாற்றக்கூடிய அந்த பொறுப்பாளர் அவரும் பத்திரிகையாளராக இருந்தார். பத்திரிகையாளர் இருந்தது தான் இதழியல் துறைக்கு முக்கிய பொறுப்பு. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் இல்லையா. அந்த பொறுப்புக்கு வர முடியும் இல்லையா. அப்போ அவருக்கு என்ன செய்தி? அப்போ எப்பேற்பட்ட மனுஷன் சொல்லி நான் எம்ஜிஆரை பற்றி நான் பத்திரிகையாளராக ஆன பிறகு தான் தெரிஞ்சு, என்ன போல் ஆள் போல். நான் இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆரோட 3 படம் தாண்டி பார்த்தது இல்லைங்க. யாரும் நம்ப மாட்டீங்க. பயங்கரமான எதிரி நான், அரசியல் எதிரி எம்ஜிஆர். அவரைத்தான் அப்படிப்பட்ட நான் தான் பேசுகிறேன். ஏன் பலமுறை சொல்லிட்டேன், என் இன விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவனுக்கு துணை நின்ற காரணத்தால் அப்புறம் நான் பேசுகிறது. அரசியல் ஆயிரம் முன்ன பின்ன இருக்கும். அந்த தலைவனின் தியாகம்தான் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இந்த இனத்தின் பெருமையை காப்பதற்காகவும் இந்த தமிழ் மொழி இனம் இருக்கக்கூடிய அந்த கடைசி மனிதன் வாழுகிற வரைக்கும்
ஒரு தலைவனை பெயர் சொல்வதற்கு அழைப்பதற்கு முக்கியமான காரணமாகவும் இருந்தவர் எம்ஜிஆர். அதை யார்? எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறார், மேதகுவே சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் பேசுகிறதில்ல. சரி, இதை விட்டுருவோம். அவர் என்ன சொல்கிறாரு, 2வதுல இருக்கும்போது, என்னை இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சிரமப்படுத்துகிறீங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நானும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன மாதிரியே தான் அவரும் சொல்கிறார். அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறார். நான் எம்ஜிஆர் எல்லாம் பெரிய விசுவாசிக்கிட்டாங்க, அவரை பார்த்து அவரிடம் பழகிற வரை அவர் சொல்கிறார். சரி, இப்போ கூட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆரை போய் இவர் நேரடியாக சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திக்கும்போது காலையில் போன உடனே அவர் கேட்குற கேள்வி சாப்பிட்டீங்களான்னு இல்லை, சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொன்னதை தான் போட்டிருக்கேன். அந்த பத்திரிகையாளர் அவருடைய தளத்தில் ஏற்றி இருக்கிறார், அதைத்தான் நான் சொல்கிறேன். யாருக்கும் பகிர உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம், எங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நாங்கள் போவோம். எங்களை உடன் கூட்டிகிட்டு போவார். எங்களுக்கு மதியமும் எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். இரவானாலும் அவர் கூட எங்களை உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு கடைசி ஆள் தான் எம்ஜிஆருக்கு சாப்பாடு வைக்கணும். இதுதான் காட்சி. ஆனால் இது இன்னொரு தலைவர் கூட நாங்கள் போவோம். 11 மணிக்கு அவரை தேடி போவோம். 11:30க்கு கேட்பார், நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பாரா. அப்போ நாங்களாம் பேசிக்கிடுவோம், இந்நேரம் போய் என்ன சாப்பாடு சாப்பிட, காலை சாப்பாடு சாப்பிடாதவன் போய் சாப்பிடவா, இல்லை மதிய சாப்பாடு சாப்பிடவா, இனிமேல் சாப்பிடவான்னு கேட்போம். இன்னொரு தலைவர் எங்களுக்கு அப்படி வாச்சார். ஆனால் இந்த தலைவர் நாங்கள் வெளியில் போகும்போதும் கையை மோந்து பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு ஆள் நடிக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறார். அதை சொல்கிறார், இந்த வரி சொல்கிறார் இல்லையா. இன்னொரு தலைவர் 11:30க்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாருங்க, மத்தியானம் சாப்பிட்ற நேரம். எங்கே? இவர் ஆஃபீஸுக்கு போகும்போது. சரி, சாப்பிட்றேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டி சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஆகாது அப்படின்ட்டு அவர் போகிறார், சிரிச்சுக்கிட்டே போகிறார். இந்த காரியத்தை வச்சு தான் அவர் சொல்கிறார், இவரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா, ரொம்ப முக்கியமான ஒன்று காரியத்தில், அது அவர் இன்னொரு விஷயம். இது எல்லாமே நம்ம பேசுகிற விஷயந்தான். அரசியல் அழகாக தெரிந்த, அரசியலை ஆழமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும். 1981 உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் நடத்துகிறார். அந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு எம்ஜிஆர் வருகிற பொழுது கூட்டம் எப்படி, அதில் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறார். இதை யார் சொல்கிறா? இதழியல் துறை தலைவர் தான் சொல்கிறார். இப்போ கூட்டம் நெருங்கி போய் இருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது நல்ல மழை, கடுமையான மழை பெய்யுது. அப்போது எம்ஜிஆர் போகிற பாதையில் இரு பக்கம் பார்த்திங்கன்னா காவலர்கள் நிற்கிறாங்க, காவல்துறை போலீஸ் நிற்கிறாங்க. எல்லாம் போய் சல்யூட் அடிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தொப்பலாக நனைஞ்சு தொங்குது. அந்த இறங்கி நின்ன உடனே ஐஜியை கூப்பிட்டு, ஏன்ப்பா இவங்களை நிப்பாட்டியிருக்காங்க நடு ரோட்லேயே வண்டியை நிப்பாட்டி கேட்குறாங்க. இல்லைங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு தான் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோங்கிறாங்க. பாதுகாப்பெல்லாம் இருக்கட்டும்யா, அவங்களும் மனுஷன் தானே. ஒரு நாய், ஒரு பறவை, ஒரு விலங்குகள் எதுவும் இந்த மலைக்கு அஞ்சு ஓரம் சாரம் ஒதுங்கும். இப்போ நான் வரணுங்கிறதுக்காக போலீஸ்னால் நீ நடு ரோட்டில் நிற்கணுமா? மழை வந்தாலும் நனைஞ்சிக்கிட்டே சல்யூட் பண்ணணுமா? என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? அப்படியே அந்த வண்டியை நிப்பாட்டிய அத்தனை போலீஸையும் வண்டியில் ஏற்றுங்கினாரோ. இது அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். வரலாற்றில் இருக்குது, நானும் படித்திருக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியலாளர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஒன்றும் வேண்டாம், எனக்கு காவலே வேண்டாம், அத்தனை போலீஸ்காரங்களையும் கூப்பிடு, வண்டியில் ஏற்று அத்தனை பேரோட ட்ரெஸ்ஸையும் மாற்று. காற்று மழை பெய்யுது, அவன் என்ன பாடுபட, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. எம்ஜிஆர் சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நாளைக்கு நோயில் படுத்து என்ன செய்வாங்க? பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறது? ஒரு தலைவன் கேட்கக்கூடிய இன்றைக்கி இருக்கா? நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. தொப்பலாக நனைஞ்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்து கண்டிப்பாக நிற்கக்கூடிய ஆளுன்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே எல்லாருக்கும் ஒரு கொடையும் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கும் கொடை. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கொடையை இன்றும் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரமாக வைத்திருக்கிறார், அவரை நான் அறிவேன்னு சொல்லி இவர் சொல்கிறார். இந்த இதழியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய ஆள் சொல்கிறார். தோழர், நம்ம பேர் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அவர் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எம்ஜிஆரோட புகழ் எப்படி பேசுகிறாங்க, எம்ஜிஆரோட சிறப்பு எப்படி பேசுகிறாங்க.
அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு நான் கேட்க ஏன் பேசக்கூடாதா? பேசுகிறதுல என்ன தவறு இருக்குது? உண்மையை பேசுகிறதுல என்ன தவறு இருக்குது? இப்போ அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? அப்போ நீ என்ன பத்திரிகை செய்தி நடத்துகிறீங்க? நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியின் நம்பகத்தன்மை என்ன? எங்கள் நேராக நோட்டு புத்தகத்தை எழுதி எல்லாம் கையில் கொடுத்துட்டு அந்த செய்தியெல்லாம் நேராக போயிருமாங்க? அவங்க டிக்டேட் பண்ணி இதை எடுத்துரு இதை சேர்த்துக்கோன்னு சொல்லி உள்ளே சொருவீங்களா நீங்கள்? என்ன இது பைத்தியகரத்தனமாக இருக்குது? எங்க அவர் வாழ்க்கையில் அவர் கண்ட காட்சியையும் அவர் பார்த்த காட்சியையும் அவர் சாப்பிட்டதையும் அவர் சொல்கிறார். 3 சம்பவத்தை சொல்கிறார். இதுக்கு உடனே நீங்கள் அரசு வேலையிலிருந்தே தூக்கிடணுமா? இல்லை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடணுமா? என்ன நீதி, என்ன தர்மம்? அவர் இருக்கிறத சொல்கிறாரு. நாளை உங்களுக்கும் அதுதான் நடக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வார். இதைத்தான் வரியில் நடக்கும். பத்திரிகைக்கு ஒரு தர்மம் இருக்குது என்றால் அந்த பத்திரிகையோட தர்மத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு புழுதிவாரி தூற்றுவதே, அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் மீது புழுதிவாரி தூற்றுவதே ஒரு அசைன்மெண்ட் வேலை நடப்பதால் நாம் இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் ஒரு சூரியன், இதை நான் சொல்லலை, ஒரு சந்திரன், இதை நான் சொல்லலை, ஒரு ராமச்சந்திரன் சொன்னது வைரமுத்து அவர்கள். நன்றி, வணக்கம் தொடர்பு.